ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நட்சத்திரங்களை காணக்கூடும் கூட்டங்கள் எல்லாம் வாக்குகளாக மாறாது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தென்காசியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். நண்பர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதலான கூட்டம் கூடுகிறது என்பது உண்மைதான். ஏற்கனவே திருச்சியிலே அவர் அந்த பிரச்சாரத்தை துவக்கிய போதே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் என்பது தெரியும். ஏன்னா ஒரு வெற்றிகரமான திரைப்பட நடிகர் அவர். தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிறார்கள். ஸோ தன்னால் திரையில் பார்த்து ரசிக்கப்பட்ட ஒரு கதாநாயகன் நேரடியாக வருகிற போது அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் பல லட்சக்கணக்கான பேர் திரளுவது என்பது இயல்பானது. ஏற்கனவே திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி துவங்கிய போது அவருடைய இதே வரை பெரிய கூட்டங்கள் கூடியிருக்கிறது. அதே மாதிரி திரு சரத்குமார் அவர்கள் இந்த பகுதியில் கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு அதே மாதிரி கூட்டம் கூடியிருக்குது. ஸோ அதனால இந்த ஒரு நடிகர் அவர் நேரடியாக மக்களிடையே வருகிறார் என்கிற போது அதை பார்ப்பதற்காக மக்கள் கூடுவதை வைத்துக்கொண்டு அது அரசியலை தீர்மானிக்கும் என்ற முறையில் நினைப்பது என்பது அது கற்பனை. நிச்சயமாக அதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. இன்னமும் அவர் 26 சட்டப்பேரவை தேர்தலில் தான் நேரடியாக போட்டியிடுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த விதமான ட்ரையலையும் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்கல. தேர்தலில் ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா பிரிவு என்பதை போடுவாங்க. அந்த மாதிரி பிரிவு கூட அவர் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிவு கூட அவர் தயாரிப்பு என்பது இல்லை. நேரடியாக பொது தேர்தலை சந்திப்பது என்கிற முறையில் தான் அவர் அதுக்கான தயாரிப்பு என்கிற முறை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது பூரா வாக்குகளாக மாறுமா, அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதெல்லாம் 26 தேர்தலுக்கு பிறகுதான் நம்ம முடிவு பண்ண முடியும்.